Hello students, welcome to Hiba Max 10th Standard Max Exercise 5.2 la first question. What is the slope of a line whose inclination with positive direction of x-axis னு கொடுத்திருக்காங்க. ஸ்லோப் என்னன்னு கண்டுபிடிக்கணுமா, சரிங்களா? அண்ட் இன்க்ளினேஷன்னா தீட்டா, அது அவங்களே கொடுத்துடுவாங்க. இந்த சம்மில் நம்ம அதோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இன்க்ளினேஷன் கொடுத்துட்டாங்கன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இன்க்ளினேஷன் கொடுத்தா theta is equal to 90 degree. ஸோ அப்போ ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இதுதான் ஃபார்மேட். ஸ்லோப் எம்னு எடுத்துப்போம், that is equal to tan theta. tan thetaவோட வேல்யூ என்னவோ அதுதான் எம். எம் is equal to tan thetaவில் தீட்டாக்கு பதிலாக என்ன எழுதணும், 90 degree. ஸோ tan 90 degree is equal to infinity. ஸோ நாட் டிஃபைன் அப்படின்னு எழுதிட்டாலே போதும். இப்போ இங்கே 30 வந்துச்சுன்னா டேனோட 30 வேல்யூ என்ன, அதுதான் உங்கள் ஆன்சர். 60 என்ன வருதோ அதுதான் உங்கள் ஆன்சர், சரியா? அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா 0 டிகிரி. ஸோ தீட்டாவோட வேல்யூ என்ன, 0 டிகிரி. ஃபார்மேட் என்ன, ஸ்லோப் எம் இஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டா. அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு டேன் 0 டிகிரி. டேன் 0 டிகிரி என்னது, 0 தானே. ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு 0. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி இந்த சம்ம. இதே மாதிரி எக்ஸாம்பிள்லையும் இருக்குது, நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி. செகண்ட் கொஷின் பார்க்கலாம். வாட் இஸ் த இன்க்ளினேஷன் ஆஃப் அ லைன்? ஸோ போன கொஷனில் இன்க்ளினேஷன் கொடுத்துட்டு வேல்யூ கேட்டாங்க. இந்த கொஷனில் ஸ்லோப்பே கொடுத்துட்டு இன்க்ளினேஷன் என்னன்னு கேட்குறாங்க. அப்படியே தலைகீழ செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லோப் என்ன, 0 கொடுத்துருக்காங்க. கிவன் ஸ்லோப்புனா எம், m is equal to 0. So let theta be the inclination. எடுத்துக்கணும்ல, theta be the inclination of the line. அப்போது tan theta னா என்னது, m ஸ்லோப். tan theta m னா என்னது, ஸ்லோப். அப்போது tan thetaவில் எப்போ 0 வரும்னு பார்க்கணும். tan thetaவில் 0 எப்போ வரும்னா tan 0 டிகிரியில் தான். ஸோ tan 0 டிகிரினா தான் 0. அப்போது தீட்டாவோட வேல்யூ என்னென்னா 0 டிகிரி. புரியுதா? ஆல்ரெடி அவங்க ஆன்சர் கொடுத்துட்டாங்க. அந்த ஆன்சர் எந்த டிகிரியில் வருது. இப்போது டேனோட √3 கொடுத்தாங்கன்னா 60 டிகிரி, 1/√3 கொடுத்தாங்கன்னா 30 டிகிரி. அந்த மாதிரி வேல்யூ வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். அது கண்டிப்பாக இந்த டேன் டேபிள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், சரிங்களா? டேன் தீட்டாவில் நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, அப்புறம் 90 டிகிரி. 0க்கு 0, 30னா 1/√3, 45னா 1, 60 வந்து √3, 90 வந்து நாட் டிஃபைன்ட், சரிங்களா? இந்த ஒரே ஒரு இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், இந்த ரெண்டு சமயமே முடிச்சிடலாம். அடுத்து செகண்ட் வந்து 1 கொடுத்துருக்காங்க. ஸோ அதே எழுதலாம். இந்த லைன் நீங்கள் எழுதுருங்க. let theta be the inclination of the line எழுதிட்டு tan theta is equal to m. ஸோ எம்முக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, 1. ஸோ tan theta is equal to 1 where theta is equal to டேனில் எப்போ 1 வரும்னு பார்த்தீங்கன்னா 45. டேனில் எப்போ 1 வருது, 45. ஸோ தீட்டா வேல்யூ என்ன, 45 டிகிரி. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு பார்த்தீங்களா? நீங்களும் எழுதுங்க. இந்த டேப்லோ காலம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். 0னா 0, 30னா 1/√3, 45னா 1, 60னா √3. இந்த வேல்யூ வச்சு டிகிரி எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு சம்மில் டிகிரி வச்சு வேல்யூ எழுதுவோம். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேர்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் அ லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 2 பாயிண்ட் கொடுத்துருவாங்க. இதிலேருந்து நம்ம ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கொஷனில் வந்து வெறும் ஆரிஜின் தான் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம முதல்ல பாயிண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து 5,√5. இந்த ஆரிஜினுக்கு பதிலாக நீங்கள் 0,0ன்னு எழுதிக்கணும், சரியா? அண்ட் இந்த சம்மில் வந்து நம்ம ஸ்லோப் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸ்லோப்போட ஃபார்முலா என்னன்னு முதல்ல எழுதிடலாம். Slope is equal to y2 minus y1 divided by x2 minus x1. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். இப்போ x1 y1 x2 y2 என்ன தெரியணும் இல்லையா? ஸோ எப்போவுமே உங்கள் பாயிண்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன இருக்கோ அது உங்களோட x1 y1, செகண்டாக வர்றது வந்து x2 y2. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? இப்போ நம்ம ஸ்லோப் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? ஸ்லோப் is equal to y2 இடத்துல 0 இருக்குது, மைனஸ் எழுதிடுங்க. y1 வந்து √5 டிவைடட் பை x2 வந்து 0 மைனஸ் இங்கே என்ன இருக்குது 5, அதை எழுதிடலாம். இப்போ சால்வ் பண்ணலாமா? 0 மைனஸ் √5 மைனஸ் √5 டிவைடட் பை மைனஸ் 5. ஸோ மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் அப்படின்னு ஆகிடும் இல்லையா? ஸோ அடுத்த லைனில் என்ன பண்ணலான்னா
இந்த √5 அப்படியே எழுதிடுங்க. கீழே இருக்கிற 5 வந்து நான் 2 பிரித்து எழுதலாம். எப்படின்னா √5 × √5 இல்லையா? எப்போவுமே இப்படி ஒரு நம்பர் இருந்தால் நம்ம ரூட்டில் 2 வாட்டி அதை எழுதிக்கலாம். ஸோ √5 கேன்சல் பண்ணிட்டா நம்மளோட ஆன்சர், அதாவது ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு 1/√5. செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். sin θ, மைனஸ் cos θ, மைனஸ் sin θ, cos θ. இப்போ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது டவுட் இருக்கும் இல்லையா? நம்பர்ஸ்னால் சால்வ் பண்ணிடலாம். பட் இப்போ sin θ cos θலாம் கொடுத்துருக்காங்க. கவலையே படாதீங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த சம். ஸோ ஸ்லோப்புக்கு அதே ஃபார்முலா தான், y2 - y1 டிவைடட் பை x2 - x1. எல்லா சம்லேயுமே இதை எழுதிடுங்க, அப்போ தான் நமக்கும் ப்ராக்டிஸ் ஆகும். எக்ஸாமில் வந்து ஃபார்முலாஸ் மறக்கவே செய்யாது. இப்போ நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம் இல்லையா? y2க்கு பதிலாக cos θ இந்த மாதிரி மேலே எழுதிடுங்க, அப்போ வந்து நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. மைனஸ் இருக்குது அண்ட் y1ஓட வேல்யூ மைனஸ் cos θ. மைனஸ் வந்து ஃபார்முலாவோட மைனஸ் தனி, நம்மளோட y1க்கு தனியாக மைனஸ் இருக்கிறனால அதை நம்ம எழுதி தான் ஆகணும். ஸோ அடுத்து டிவைடட் பை x2ஓட வேல்யூ என்ன? மைனஸ் sin θ, நடுவில் ஒரு மைனஸ் இருக்குது. x1ஓட வேல்யூவும் sin θ தான். இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? cos θ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் cos θ டிவைடட் பை 2 மைனஸ் இருக்கப்போ கண்டிப்பாக ஆட் பண்ணோம், மைனஸ் 2 sin θ. அடுத்த லைனில் 2 cos θ, ஸோ 2 cos θ டிவைடட் பை மைனஸ் 2 sin θ. 2 என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ 2 2வையும் கேன்சல் பண்ணிட்டேன். பேலன்ஸ் இருக்கிறது மைனஸ் cos θ பை sin θ. ஸோ cos θ பை sin θவோட வேல்யூ என்ன நமக்கு தெரியும் இல்லையா? cot θ மைனஸ் இருக்கனால மைனஸ். ஸோ ஸ்லோப்போட வேல்யூ மைனஸ் cot θ. ஃபோர்த் கொஷின் பார்க்கலாம். வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் த லைன் பர்பெண்டிகுலர் டு த லைன் ஜாயினிங் A வந்து 5,1 and P, where P is the midpoint of the segment joining 4,2 and -6,4. ஸோ நமக்கு வந்து ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க A and P, பட் Pயோட வேல்யூ கொடுக்கல. இன்டைரக்டாக எப்படி கொடுத்துருக்காங்கன்னா P is the midpoint of the segment joining 4,2 and -6,4. இந்த 2 பாயிண்ட்டை வச்சு நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிப்போம் இல்லையா? அந்த பாயிண்ட்டுக்கும் ஏக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? பார்க்கலாமா? ஆன்சர் எழுதியிருக்கேன் பாருங்கள். சொல்யூஷன் கிவன் ஃபஸ்ட்டு எழுதிடணும். ஏ வந்து 5,1 கொடுத்துருக்காங்க, ஆனால் P வந்து கொடுக்கல. நம்ம தான் அதை கண்டுபிடிக்கணுமா? x2, y2 அண்ட் P இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் அப்படின்னு 2 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா? 4,2, இன்னொன்று -6,4. இது x1, இது y1, இது x2, இது y2. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டுத்துக்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா எழுதியிருக்கேன். x1 + x2/2, y1 + y2/2. இது வந்து ஃபார்முலா. சரிங்களா? மனப்பாடம் பண்ணிவிடுங்க. இதில் வந்து x1, x2, y1, y2 என்னன்னு எழுதணும். x1ஓட வேல்யூ 4, x2ஓட வேல்யூ -6, நடுவில் ப்ளஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி y1 + y2க்கு எழுதிடுங்க. y1 வந்து 2, y2 வந்து 4. ஸோ 2 + 4 டிவைடட் பை 2. இப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணலாமா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ 4 - 6/2, 2 + 4 is 6, 6/2. இதை கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா? 2 டேபிளில் 2 1s are 2, 2 3s are 6. ஸோ அடுத்த லைன் நமக்கு என்ன இருக்கும்? -2/2, 3 அண்ட் 2 2 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் 1 மட்டும்தான் இருக்கும். அப்போ நம்மளோட பாயிண்ட் கிடச்சிருச்சு பார்த்தீங்களா? நம்மளோட பாயிண்ட் என்ன கிடச்சிருக்குன்னா P is equal to -1, 3. ஸோ இதுதான் நம்மளோட பாயிண்ட். இப்போ நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம் A and P இல்லைங்களா? ஏவோட வேல்யூ 5,1 கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. Pயோட வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? -1, 3. அதுதான் இப்போ 2 பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்முலா. ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனியாக ஒரு பேப்பரில் ஃபஸ்ட்டு எழுதி வச்சுட்டா பெட்டர். 2 பாயிண்ட் இருந்தால் ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கணும், ஒரு ஸ்லோப் ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தா என்ன கண்டுபிடிக்கணும், நான் அதையும் இன்னொரு வீடியோவாக செய்கிறேன். இப்போதைக்கு நான் இதை சொல்கிறேன், நீங்கள் சைட்லேயே நோட் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்லோப் எதுக்கு எடுத்துருக்கோன்னா 2 பாயிண்ட் இருந்தால் இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும். y2 - y1 டிவைடட் பை
x2 minus x1. So இது x1, இது y1, இது x2, இது y2. So y2 3, y1 1 இல்லையா? So 3 minus 1. x2 வந்து minus 1, already minus இருக்குது, x1 வந்து 5. இப்போ இதை சால்வ் பண்ணலாம் இல்லையா? 3 minus 1 is 2, minus 1 minus 5, that is minus 6. 2 1s are 2, 3s are. அப்போ ஆன்சர் என்ன இருக்குன்னா 1 by minus 3. இது வந்து நம்மளோட ஏபியோட ஸ்லோப். பட் கொஷினில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இதில் கொஷின் நான் ஒரு வாட்டி காமிக்கிறேன். கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் அ லைன் பர்பண்டிகுலர் டு த லைன் ஜாயினிங். அப்போ நம்ம ஏபியோட ஸ்லோப் கேட்கல. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏபியோடதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதோட பர்பண்டிகுலர் ஃபார்ம் என்ன அது நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ நம்ம உடனே ஏபி ஸ்லோப் நான் கண்டுபிடிச்சிட்டேன், கொஷின் முடிஞ்சதுன்னா அது தப்பு. நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கு பர்பண்டிகுலர் ஃபார்ம் எப்படி இருக்கும், அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சராக இருக்கும். கீழே பர்பண்டிகுலர்னு எழுதியிருக்காதனால தான் மறந்துடக்கூடாதுன்ட்டு. இப்போ ரெண்டு ஸ்லோப் பர்பண்டிகுலராக இருக்குன்னா என்ன கண்டிஷன்? m1 into m2 கண்டிப்பாக எப்படி இருக்கணும்? -1 இருக்கணும் இல்லையா? m1ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? -1/3. m2ஓட வேல்யூ நமக்கு தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் பர்பண்டிகுலராக இருக்குது ரெண்டுமே இல்லையா? அதுதான் நம்மளோட கண்டிஷன். ஸோ m1 into m2 is equal to -1. இது நம்மளோட கண்டிஷன். இப்போ m1 இடத்துல -1/3 எழுதிடுங்க, m2 கண்டுபிடிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ 1/3 இருக்கிறது ஈக்குவல் டுக்கு அந்த சைட் போனால் ரெசிப்ரோக்கல் எழுதணும். 3/-1 இங்கே மைனஸ் இருக்குது, அதை அப்படியே கொண்டு வந்துடலாம். ஸோ -1 என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ஸோ m2ஓட வேல்யூ 3ன்றது கிடச்சிடும். இதுதான் நம்மளோட ரெக்வயர்ட் ஸ்லோப் ஆஃப் த லைன் பர்பண்டிகுலர் டு ஏபி. அதுதான் எழுதியிருக்கேன். சரியா? 5th கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். ஷோ தட் கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. கொலினியர்னு கொடுத்துருந்தா என்ன பண்ணணும்? ஸோ கொலினியர் கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த 3 பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு இது ஏ, இது பி, இது சின்னு கன்சிடர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கண்டிஷன் என்னென்னு எழுதியிருக்கேன் பாருங்கள். சொல்யூஷனில் கொலினியராக இருக்கணும்னா, இந்த 3 பாயிண்ட்டு கொலினியராக இருக்கணும்னா என் கண்டிஷன் என்னென்னா, ஸ்லோப் ஆஃப் ஏபி ஷுட் பி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசி. இது ரெண்டும் நம்ம தனித்தனியாக இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். உங்களோட ஆன்சர் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஏபிசி வந்து கொலினியர், ஈக்குவலாக இல்லைன்னா ஏபிசி வந்து கொலினியர் இல்லை. இதுதான் கான்செப்ட். ஸோ ஸ்லோப்போட ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும், எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ சம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோப் ஆஃப் ஏபி எடுத்துக்க போகிறேன். நான் பாயிண்ட்ஸ் வந்து ஆர்டராக தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஏன்னு எடுத்திருக்கேன், செகண்ட் பாயிண்ட்டு பின்னு எடுத்திருக்கேன், அண்ட் தேர்ட் பாயிண்ட்டு சி அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ ஆர்டராக தான் எடுத்திருக்கோம். ஸ்லோப் ஆஃப் ஏபி இப்போ கண்டுபிடிக்கலாமா? ஃபார்முலா என்ன பாருங்கள், y2 minus y1 divided by x2 minus x1. 2 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்லோப்போட ஃபார்முலா. சரிங்களா? நான் ஒரு கொஷின்லையும் இதை சொல்கிறேன், ஏன்னா இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இப்போ இது வந்து x1, இது y1, இது x2, இது y2 இல்லையா? இப்போ y2 இடத்துல என்ன இருக்குது? 2 மைனஸ் y1 இடத்துல -4. ஸோ மறந்துடாதீங்க மைனஸ் இருக்கிறதுலாம். x2 வந்து 7 இருக்குது, அண்ட் x1 வந்து -3 இருக்கா? ஸோ மைனஸ் எழுதிட்டு -3 எழுதணும். ஓகே? ஸோ அடுத்த லைனில் எப்படி மாறும் அப்படின்னா, அடுத்த ஸ்டெப் எப்படி மாறும்னா 2 எழுதிடுங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 டிவைடட் பை 7, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3. 2 + 4 is 6, 7 + 3 is 10. ஸோ இதுக்கப்புறம் இது 2 டேபிளில் கேன்சல் ஆகும் இல்லையா? 2 3s are 6, 2 5s are 10. ஸோ இது வந்து ஸ்லோப் ஆஃப் ஏபி இல்லையா? இதை நம்ம ஈக்குவேஷன் 1 அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். அதாவது நம்மளோட சொல்யூஷன் 1. இதே மாதிரி ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கும் 3/5 வந்ததுன்னா த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் அப்படின்னு நம்ம எழுதிடலாம். பார்க்கலாமா? ஸ்லோப் ஆஃப் பிசி, பிசியோட வேல்யூ எழுதியிருக்கேன் 7,2, இன்னொன்று 12,5. ஸோ இது x1, இது y1, இது x2, இது y2. சரிங்களா? ஸ்லோப் ஆஃப் பிசியோட ஃபார்முலா பாருங்கள், y2 minus y1 divided by x2 minus x1. ஸோ இந்த ஃபார்முலா எழுதிட்டு சைடில் எந்த 2 பாயிண்ட்டு நம்ம எடுக்க போகிறோன்னு எழுதிடுங்க. நிறைய பேர் வந்து கொஷின்லேருந்து டைரெக்டாக பார்த்து எழுதுவோம் இல்லையா? அப்போ வந்து சில டைம் தப்பு பண்ணிடலாம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சைடில் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு குழப்பமே இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு y2 வந்து 5, அடுத்து y1 -2 டிவைடட் பை x2 வந்து 12, x1 வந்து
7 இல்லையா? ஸோ இங்கே மைனஸ்லாம் எதுவுமே இல்லை. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை, டேரெக்டாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். ஸோ அடுத்தது 5 - 2 is 3, 12 - 7, 7 க்கு 8, 9, 10, 11, 12, 5. ஸோ இது நம்மளோட செகண்ட் ரிசல்ட் இல்லையா? நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ரிசல்ட்டு 3/5 தான் வந்திருந்து இல்லையா? செகண்ட் ரிசல்ட்டு 3/5 தான் வந்திருக்கு. அப்போது therefore slope of AB is equal to slope of BC. இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுன்னா நான் என்ன சொல்லலாம்னா, the given points, நீங்கள் வந்து அந்த 3 பாயிண்ட் எழுதினாலும் சரி, the given points are collinear அப்படின்னு நீங்கள் எழுதிடணும். புரியுதா சம்? ரொம்ப ஈஸி பார்த்தீங்களா? ஸ்லோப் மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும், நம்ம ஆன்சர் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே கிடச்சா. 6th question பார்க்கலாம். If the 3 points 3, -1, a, 3 and 1, -3 are collinear, find the value of a அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் சம்மில் 3 பாயிண்ட் கொடுத்துட்டு அது கொலினியராக கேட்டாங்க. இந்த சம்மில் 3 பாயிண்ட்டை கொடுத்துட்டு அது கொலினியர்னு சொல்லிட்டாங்க. இப்போ வேல்யூ ஆஃப் ஏ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சேம் கான்செப்ட் தான். இப்போ சொல்யூஷன் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? 3, -1, a, 3 and 1, -3 ஃபைண்ட் ஏ. அண்ட் இந்த 3 பாயிண்ட்டையும் கொலினியர்னு சொல்லிட்டாங்க. கொலினியரோட கண்டிஷன் என்ன? ஸ்லோப் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசி. இதுதான் நம்மளோட கண்டிஷன் இல்லையா? ஸோ நான் ஏபிக்கு தனியாக ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறேன் அண்ட் பிசிக்கு தனியாக ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறேன். ரெண்டுமே ஈக்குவலேட் பண்ணால் என்னோடய ஏவோட வேல்யூ கிடச்சிடும். இப்போ ஏபியோட ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். அதே ஃபார்முலா, 2 பாயிண்ட் ஃபார்முலா, y2 - y1 / x2 - x1. ஸோ இது ஏபியோடது. ஸ்லோப் ஆஃப் பிசி அதே தான், y2 - y1 / x2 - x1 பிசியோடது. இப்போ ஏபியோட பாயிண்ட்டை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஏபி பாயிண்ட்டுக்கு தனியாக எழுதிடுங்க, x1 y1 x2 y2. ஸோ y2 இடத்துல 3 மைனஸ் ஃபார்முலாவில் இருக்குது, y1 இடத்துல -1 டிவைடட் பை x2 வந்து a மைனஸ் ஃபார்முலாவில் இருக்குது, x1 வந்து 3. தட் இஸ் ஈக்குவல் டு y2ஓட வேல்யூ -3, y1 வேல்யூ 3 மைனஸ் ஃபார்முலாவில் உள்ளது டிவைடட் பை x2ஓட வேல்யூ 1 மைனஸ் x1 வேல்யூ a. ஸோ பிசி எடுக்கும்போது கீழே எழுதிக்காங்க x1 y1 x2 y2, ஏன்னா பி ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்கு இல்லையா? ஸோ தட் நம்ம எடுத்து எழுதும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகாது. இல்லைனா நீங்கள் இதுக்கு மேலே கூட தனியாக ஏ பி எழுதிடுங்க, இதுக்கு மேலே பிசி தனியாக எழுதிக்காங்க. சரிங்களா? நம்மளோட கன்வீனியன்ட் தான், எது நமக்கு ஈஸியாக இருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஸோ 3 எழுதிடலாம், ப்ளஸ் 1 டிவைடட் பை a -3. இது ரெண்டும் பாருங்கள் ஆட் பண்ணலாமா? -6, ஏன்னா ரெண்டுமே மைனஸில் இருக்குது. ஸோ 3 + 3 is 6, -6 டிவைடட் பை 1 - a அப்படியே எழுதிடலாம். ஏன்னா ஒரு வேரியபிள் ஒரு நம்பரையும் நம்ம என்ன பண்ண முடியாது, ஆட் பண்ணவோ மைனஸ் பண்ணவோ முடியாது. அடுத்த லைனில் 3 + 1 4, a -3 -6/1 - a இது அப்படியே எழுதிடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை ரெண்டுத்தையும் க்ராஸ் மல்டிபிள் பண்ணி எழுத போகிறேன். க்ராஸ் மல்டிபிள் பண்ணி நான் எழுதி வச்சுருக்கேன். 4 பக்கத்தில் 1 - a வந்துடணும், -6 பக்கத்தில் a -3 அது வந்துடணும். சரியா? இப்போ டேரெக்டாக இங்கே கேன்சல் பண்ணிவிடுவாங்க. 2 2s are 2 3s are அப்படி செஞ்சாலும் செய்யலாம், இல்லைனா இன்சைட் மல்டிபிள் பண்ணிவிட்டு செய்யலாம். பிகாஸ் அது உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சுன்னா நான் வந்து இன்சைட் மல்டிபிளே பண்ணிடுறேன். 4 1s are 4 -4 × a 4a is equal to -6 × a -6a minus into minus plus 6 3s are 18. ஸோ இப்போ ஏ எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம், நம்பர்ஸ்லாம் இன்னொரு சைடு கொண்டு போயிடலாம். -4a இந்த -6 இன்சைட் வந்து என்ன ஆகிடும், +6a இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிற நம்பர் முதல்ல எழுதிடணும், அதுக்கப்புறம் தான் இந்த சைடு இருக்கிறத எழுதுகிறோம். +4 இன்சைட் வந்தால் -4. ஸோ -4a + 6a, அப்போ ஆன்சர் 2a இல்லையா? 6 - 4 is 2, பெரிய நம்பருக்கு ப்ளஸ் இருக்குது, அப்போ பாசிட்டிவ் தான். இஸ் ஈக்குவல் டு 18 - 4, 18ல் 4 போயிடுச்சுன்னா 14 இல்லையா? ஸோ a இஸ் ஈக்குவல் டு 14 டிவைடட் பை 2. இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்கிறத டிவிஷனில் கொண்டு வந்துடுறேன். ஸோ கேன்சல் பண்ணுங்கள், ஆன்சர் 7 வரும். ஸோ ஏயோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா 7 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 7th question பார்க்கலாம். The line through the point -2, a and 9, 3 has slope -1/2. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். இந்த 2 பாயிண்ட்டோட ஸ்லோப் வந்து -1/2. ஸோ இதை வச்சு ஏவோட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஆன்சரில் முதல்ல பாயிண்ட்ஸ் எழுதிடலாம்.
-2, இன்னொன்று 9, 3. ஸோ இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டோட ஸ்லோப்பு கண்டுபிடிக்கணும். ஸ்லோப்போட ஃபார்முலா என்னென்னா y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்குன்னா x1 y1 x2 y2. சரியா? இப்போ y2ஓட வேல்யூ என்ன 3 மைனஸ் y1 வேல்யூ என்ன a டிவைடட் பை x2ஓட வேல்யூ 9 மைனஸ் ஆல்ரெடி ஃபார்முலாவில் இருக்குது -2 வந்து x1 தான். ஸோ -2 இதோட வேல்யூ என்னென்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க -1/2. சரியா? இப்போ இதை சால்வ் பண்ணலாம். -1/2 ஈக்குவல் டு 3 மைனஸ் a பை 9 + 2. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அதனால் 9 + 2. இப்போது -1/2 இஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் a டிவைடட் பை 9 + 2 எவ்வளோ 11. 11 அந்த சைட் கொண்டு போயிடலாமா? -11/2 இஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் a. இப்போ இந்த +3 ஈக்குவல் டு அதர் சைடு வந்தால் என்ன ஆகிடும்? -3 மாறிடும். இஸ் ஈக்குவல் டு -a. இப்போ எல்சிஎம் எடுக்கலாமா? 2 3s are 6 இல்லைங்களா? -11 மைனஸ் 2 3s are 6 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு -a. இப்போ -11 -6 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -17. 11 + 6 17 மைனஸ் இருக்கனால மைனஸ் டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு -a. இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ்னால் ப்ளஸ்ன்னு மாற்றிடலாமா? ஸோ ஏவோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு 17/2. எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். 8th question பார்க்கலாம். The line through the points -2, 6 and 4, 8 is perpendicular to the line through the points 8, 12 and x, 24. Find the value of x. ரெண்டு செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் தனித்தனியாக ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டும் பர்பெண்டிகுலர்னு சொல்கிறாங்க. அப்போ m1 × m2 = -1 பார்த்தோம் இல்லையா? அந்த வேல்யூவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸோட வேல்யூன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம சொல்யூஷன் பார்ட்டில் செய்யலாம். நான் கிவன் டேட்டா மட்டும் எழுதியிருக்கேன். ஸோ 2 பாயிண்ட்டு கீழேயும் 2 பாயிண்ட் இருக்குது, ரெண்டுமே பர்பெண்டிகுலர்னு சொல்லிட்டாங்க. அதை வச்சு நம்ம எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை ஏபின்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து சிடின்னு எடுத்துக்கிறேன். தனித்தனியாக நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்க போகிறேன். ஸ்லோப் ஆஃப் ஏபி ஃபார்முலா சொல்லுங்கள். y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1 இல்லையா? இப்போது இது x1, இது y1, இது x2, இது y2. y2 இடத்துல 8 இருக்குது, மைனஸ் y1 இடத்துல 6 இருக்குது, டிவைடட் பை x2 இடத்துல 4 இருக்குது, x1 இடத்துல -2. அண்ட் இது ஆல்ரெடி நம்ம ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ். அடுத்தது என்ன வரும் பாருங்கள். 8 மைனஸ் 6 இஸ் 2 டிவைடட் பை 4 + 2 இல்லையா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ 4 + 2 is 6. 2 1s are 2 3s are. ஸோ ஆன்சர் வந்து 1/3. ஒரே லைனில் எழுதிட்டேன். அடுத்தது ஸ்லோப் ஆஃப் சிடி அதான் எடுத்துருக்கோம் இல்லையா? ஸ்லோப் ஆஃப் சிடி. ஸோ இதுக்குமே இது மேலே இருக்குது பாருங்கள். x1 y1 x2 y2 அப்படியே எழுதிடலாம். ஃபார்முலா முதல்ல எழுதிடணும். y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1 தட் இஸ் ஈக்குவல் டு y2ஓட வேல்யூ என்ன 24 மைனஸ் y1ஓட வேல்யூ 12 டிவைடட் பை x2ஓட வேல்யூ x அப்படியே இருக்குது, 8 வந்து x1க்கு. ஸோ மைனஸ் எழுதிடலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 24ல் 12 மைனஸ் பண்ணோன்னா ஆன்சர் 12 தான் கிடைக்கும். கீழே வந்து x மைனஸ் 8. இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச ஸ்லோப்போட வேல்யூ. ஸோ இப்போ ஏபி கண்டுபிடிச்சது m1 எடுத்துக்கோங்க, சிடி கண்டுபிடிச்சதை m2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போது ரெண்டு ஸ்லோப் வந்து பர்பெண்டிகுலர்னால் நம்ம கண்டிஷன் என்ன தெரியுமா? m1 × m2 இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ இதுதான் ரெண்டு ஸ்லோப் பர்பெண்டிகுலராக இருக்கிறதுக்கான கண்டிஷன். இப்போ m1 இடத்துல நம்ம கண்டுபிடிச்ச 1/3 எழுதிடுங்க. m2 இடத்துல 12/x மைனஸ் 8 எழுதிடலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 3 1s are 3 4s are 12. ஸோ -1 எழுதிருங்க. இது பாருங்கள் 3 1s are 3 3 4s are 12. நான் அதை கேன்சல் பண்ணிட்டேன். இப்போது இந்த கீழே இருக்கிற x மைனஸ் 8 மட்டும் அந்த பக்கம் கொண்டு போகலாமா? ஸோ
ஸோ 4 is equal to -1 எழுதிடுங்க. அதுக்கப்புறமா இது எழுதுங்க. அப்போ தான் சிம்பிள்ஸில் வந்து நமக்கு டவுட் வராது. x minus 8. இப்போ அடுத்த லைனில் 4 அப்படியே எழுதிடலாம். -1 இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம். -1 into x is minus x. Minus into minus plus. 8 ones are 8. இப்போ இந்த ப்ளஸ் 8 இந்த பக்கம் வரணும். இல்லைனா இந்த மைனஸ் எக்ஸ் இன்சைட் கொண்டு வந்துடலாம். ஏன்னா அப்போ எக்ஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிவிடும் இல்லையா. ஸோ இந்த மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஆகிடும். 8 முதல்ல எழுதிடணும். அப்புறம் தான் இந்த +4 அன்சைட் கொண்டு போகும்போது -4 அப்படின்னு ஆகும் இல்லையா. ஸோ எக்ஸோட வேல்யூ இப்போது எக்ஸ் 8 minus 4 that is 4. இப்போ நம்ம ஈஸியாக எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு சம் என்ன பண்ணணுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். 9th question. Show that the given points form a right angled triangle and check whether they satisfies Pythagoras theorem. ஸோ 2 கண்டிஷன். ஃபஸ்ட்டு வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானான்ட்டு கொடுத்துருக்க 3 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 பாயிண்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுதான்னு ஃபஸ்ட்டு செக். அடுத்தது என்னென்னா அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பித்தாகோரஸ் தியரம்மை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இதையும் நான் செக் பண்ணுவேன். ரெண்டுமே சரிங்களா. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இப்போ நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது ஒரு பாயிண்ட்லனா என்ன அர்த்தம்னா இப்போது இது ஏ பி சின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த ரெண்டுத்தோட ஸ்லோப் இருக்குது பாருங்கள். ஏசியோட ஸ்லோப்பும் ஏபியோட ஸ்லோப்பும் கண்டிப்பாக எப்படி இருக்கணும் பர்பண்டிகுலராக இருக்கணும். அப்படி பர்பண்டிகுலராக இருந்தாலே இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. இப்போ நான் பாயிண்ட் கிராஃபில் ப்ளாட் பண்ணல. ஸோ அது ஏபிக்கும் வரலாம் பிசிக்கும் வரலாம். நான் வந்து சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா பை பித்தாகோரஸ் தியரம். பித்தாகோரஸ் தியரம்னு என்ன அர்த்தம் ஹைப்போட்டனஸ் பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். இந்த கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணுமா. ஸோ ஸ்லோப் எடுத்து பார்த்தாலும் பர்பண்டிகுலர் வரணும். பித்தாகோரஸ் தியரம் வச்சு சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் எனக்கு ப்ரூவ் ஆகணும். அப்படி இருந்தால் தான் என்ன சொல்கிறாங்க இது வந்து கொஷின் ஃபுல்லாகவே சால்வ் பண்ண மாதிரி அர்த்தம் சரிங்களா. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லோப் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம கொடுத்துருக்க 3 பாயிண்ட்டுக்கு இப்போது ஸ்லோப் கண்டுபிடிச்சிடலாம். 2 பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்மில் என்னென்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்லோப் ஆஃப் 2 பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். முதல்ல ஏபி அப்புறம் பிசி அப்புறம் சிஏ சரிங்களா. பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்க போகிறேன். அதுதான் ஃபஸ்ட்டில் இருக்குது சரிங்களா. ஸ்லோப் ஆஃப் ஏபி 2 பாயிண்ட் என்னென்னா 1, -4 2, -3. இது x1 இது y1 இது x2னா இது y2 எழுதிக்காங்க மிஸ்டேக்ஸ் வராது சரிங்களா. ஸோ y2 minus y1 divided by x2 minus x1. இதில் வந்து நம்ம நம்பர் என்னென்னு எழுதலாம். y2க்கு பதிலாக -3 ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது. y1 வந்து -4 டிவைடட் பை x2 வந்து 2 minus x1 வந்து 1. ஸோ -3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 டிவைடட் பை 2 minus 1 1. 4ல் 3 போயிடுச்சுன்னா 1/1. ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபி வந்து 1 டிவைடட் பை 1 வந்து 1. இது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது. இதே மாதிரி ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிக்கலாம். ஸ்லோப் ஆஃப் பிசி பிசியோட பாயிண்ட்டு 2, -3 இன்னொன்று 4, -7 x1 y1 x2 y2. ஸோ ஸ்லோப்போட ஃபார்முலா என்ன ஆல்ரெடி எழுதியிருக்கோம் y2 minus y1. ஸோ அப்படியே நான் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். -7 minus of -3 divided by x2 என்னது 4 x1 வந்து 2 -2. ஸோ -7 minus into minus plus 3 divided by 4 minus 2 வந்து 2. 7லேருந்து 3 மைனஸ் பண்ண ஏன்னா ஒரு மைனஸ் இருக்குது அண்ட் பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்குனால மைனஸ் 7 minus 3 வந்து 4 divided by 2 கேன்சல் பண்ணால் -2. அப்போது ஸ்லோப் ஆஃப் பிசி எவ்வளோனா -2. லாஸ்ட் இன்னும் ஒரே ஒரு ஸ்லோப் இருக்குது. என்னென்னா ஸ்லோப் ஆஃப் ஏசி இல்லைங்களா. ஏவோட பாயிண்ட் என்ன 1, -4. சியோட பாயிண்ட் என்ன 4, -7. ஸோ பாயிண்ட்டுக்கு மேலே x1 y1 x2 y2 எழுதிடலாம். ஸ்லோப்போட ஃபார்முலா நான் மறுபடியும் எழுதியிருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி எழுதிட்டு ஞாபகம் வச்சுட்டு எழுதினாலும் சரி சரியா. y2ஓட வேல்யூ என்ன -7
y1 வேல்யூ என்ன மைனஸ் ஃபார்முலாவில் இருக்குது, எழுதிட்டு -4 எழுதுங்க சரிங்களா. சின்னதாக மிஸ்டேக் பண்ணால் தப்பாயிடும். அப்புறம் x2ஓட வேல்யூ 4, x1ஓட வேல்யூ 1. இப்போ -7 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +4 டிவைடட் பை 4 - 1 வந்து 3. -7 +4னா -3 தானே, ஏன்னா 7லேருந்து 4 மைனஸ் ஆனால் 3, பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் டிவைடட் பை 3 இருக்குது, தட் இஸ் ஈக்குவல் டு 3 1 டைம் இல்லையா, ஸோ மைனஸ் இருக்கனால -1. இது வந்து ஸ்லோப் ஆஃப் ஏசி, ஸ்லோப் ஆஃப் ஏசி வந்து -1. இப்போ நம்ம 3 ஸ்லோப்பையும் கம்பேர் பண்ணலாம். 1 -2 இன்னொன்று -1. ஸோ கண்டிப்பாக ஏபியும் ஏசியும் மல்டிபிள் பண்ணால் தான் -1 கிடைக்கும். அதுதானே பெர்பெண்டிகுலரோட கண்டிஷன். செய்யலாமா? ஸோ நம்ம சால்வ் பண்ணது படி ஸ்லோப் ஆஃப் ஏபி இன்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏசி பண்ணால் நமக்கு -1 கிடச்சிது இல்லைங்களா. ஸ்லோப் ஆஃப் ஏபி 1, ஸ்லோப் ஆஃப் ஏசி -1. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் -1. எப்போ ரெண்டு ஸ்லோப்பும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு -1 கிடைக்குதோ, அதாவது m1 இன்ட்டு m2 இஸ் ஈக்குவல் டு -1 இருந்தால் நம்ம என்ன சொல்லலாம், m1 இஸ் பர்பெண்டிகுலர் டு m2 இல்லையா. ஸோ ஏபி இஸ் பர்பெண்டிகுலர் டு ஏசி அப்படின்னா என்ன அர்த்தம், ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ இந்த இதில் நான் சொல்லியிருந்தேன், ஏபியும் ஏசியும் ரைட் ஆங்கிள்னா கண்டிப்பாக தானே இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக தான் இருக்கும். சாட்டிஸ்ஃபைடு இல்லையா, அதை எழுதிடலாமா? எழுதிடலாம். ட்ரையாங்கிள் ஏபிசி ஃபார்ம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அடுத்தது என்ன கேட்டிருந்தாங்க, பை பித்தாகோரஸ் தியரம், சாட்டிஸ்ஃபை பை பித்தாகோரஸ் தியரம்னு கேட்டிருந்தாங்களா. ஸோ பை பித்தாகோரஸ் தியரம் இந்த டயக்ராம் வச்சு நான் எப்படி எழுதலான்னா, பை பித்தாகோரஸ் தியரம், இந்த டயக்ராம் வச்சுக்கோங்க. டயக்ராமில் ஹைப்போட்டெனஸ் ஸ்கொயர் என்னது, பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். ஆப்போசிட் சைடு இன்னொன்று அட்ஜசன்ட் சைடு, இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணிவிட்டு ப்ளஸ் பண்ணால் எனக்கு ஹைப்போட்டெனஸோட ஸ்கொயர் கிடச்சிடணும் இல்லைங்களா. ஸோ இதுக்கு நமக்கு பாயிண்ட்ஸ் தேவை, பாயிண்ட்ஸ் எழுதிடலாம். ஏவோட பாயிண்ட்னா 1, -4, பியோட பாயிண்ட் வந்து 2, -3, சியோட பாயிண்ட் வந்து 4, -7. இப்போ நான் வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ தான் வந்து பித்தாகோரஸ் தியரமையும் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, நான் எதுக்கும் எழுதுகிறேன். x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். கரெக்டாக? ஸோ எல்லாருக்குமே டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரியும் இல்லையா. இதில் ஃபஸ்ட்டு ஏபியோடது சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏபியோட டிஸ்டன்ஸ் ரூட்குள்ளே இது x1, இது y1, இது x2, y2 சரிங்களா. ஸோ x2 என்னது 2 -x1 என்னது 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2னா இந்த இடம் இல்லைங்களா, y2னா -3 மைனஸ் ஆஃப் -4 ஹோல் ஸ்கொயர் சரிங்களா. உங்களுக்கு வேணும்னா மேலே x1 y1 எழுதிக்காங்க சரிங்களா. இப்போ அடுத்த லைனில் ரூட்குள்ளே 2 - 1 1 ஸ்கொயர் ப்ளஸ் -3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +4 கரெக்டாக. -3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +4, 4லேருந்து 3 போயிடுச்சுனாலும் 1 தான். ஸோ 1 ஸ்கொயர், 1 ஸ்கொயர்னாலும் 1 தான், திருப்பி 1 ஸ்கொயர்னாலும் 1 தான். ஸோ 1 + 1. ஸோ ஏபியோட டிஸ்டன்ஸ் என்னென்னா √2. ஃபஸ்ட்டு செட்டு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பிசியோட டிஸ்டன்ஸ், பியோட வேல்யூ 2, -3, சியோட வேல்யூ 4, -7 எழுதிக்கலாம். x1 y1 x2 y2 சரிங்களா. இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்மில் எழுதணும்னு இல்லை, ஆல்ரெடி எழுதிட்டோம். நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். x2 4 -x1 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 என்னது -7. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, அதுக்கப்புறம் தான் -3 எழுதிடணும். நான் ஏன் இதை அடிக்கடி சொல்கிறேன்னா, இந்த இடத்துல நிறைய பேர் தப்பு பண்ணிவிடுவோம், அதனால தான் சரியா. ஸோ ரூட்குள்ளே 4 - 2 வந்து 2 ஸ்கொயர் ப்ளஸ் -7 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +3. 7ல் 3 போயிடுச்சுன்னா 4, பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கனால -4. எப்படி நம்ம ஸ்கொயர் எடுக்கும் போது இது ப்ளஸ்ஸாக மாறிடும், ஆனால் எழுதும் போது நம்ம மைனஸ் மென்ஷன் பண்ணணும். அடுத்த லைனில் 2 ஸ்கொயர் 2 2s are 4 ப்ளஸ் 4 ஸ்கொயர் 4 4s are 16. 4 + 16 எவ்வளோ 20 இல்லையா, அது டேரெக்டாக எழுதிடலாம். இப்போ பிசியோடது 20 கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் ஒன்று தான் இருக்குது ஏசியோட பாயிண்ட் எழுதியிருக்கேன். x1 y1 x2
y2 சரியா. இப்போது டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஃபஸ்ட்டு x2 தானே, x2 4 minus x1 1 whole square plus y2 வந்து -7 மைனஸ் ஃபார்முலாவில் இருக்குது. y1 என்னது -4 whole square எழுதிடலாமா. இப்போ அடுத்த லைனில் 4 minus 1 3 square plus இது இங்கே சால்வ் பண்ணிடலாம். -7 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 7லேருந்து 4 போயிடுச்சுன்னா 3 மைனஸ் பெரிய நம்பர் இருக்குது அப்போ -3 எழுதணும் ஹோல் ஸ்கொயர் ஓகேவா. அடுத்த லைனில் 3 ஸ்கொயர் என்னது 3 3s are 9 ப்ளஸ் இதுவும் 3 3s are 9 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். தட் இஸ் ஈக்குவல் டு 9 + 9 √18 இது வந்து ஏசி சரிங்களா. இப்போ நம்ம பித்தாகரஸ் தியரம் படி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயரா இது தானே. இப்போ பிசி ஸ்கொயர் என்னன்னு எழுதிடலாம். பிசி என்ன கண்டுபிடிச்சோம் √20 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபியோட வேல்யூ என்ன √2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏசியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் √18 ஹோல் ஸ்கொயர் கரெக்டாக. இப்போ ஸ்கொயர் டு ஸ்கொயர் என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிடலாம். ஸ்கொயர் டு ஸ்கொயரும் கேன்சல், ஸ்கொயர் டு ஸ்கொயரும் கேன்சல். அப்போ வரும் 20 ஈக்குவல் டு 2 + 18 தானே இருக்கும். 20 ஈக்குவல் டு 2 + 18 அப்போ 20 இஸ் ஈக்குவல் டு 2 + 18 20 ரெண்டுமே ஈக்குவல் ஆகுது. தேர்ஃபோர் பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகுது கரெக்டாக. நம்மளுக்கு கொடுத்துருக்க 3 பாயிண்ட் வந்து ஸ்லோப் வைஸும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சிட்டோம். அகெயின் பித்தாகரஸ் தியரம் வைஸும் என்ன பண்ணிட்டோம் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். ஸோ டைரெக்டாக நம்ம என்ன எழுதலாம் ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிடலாம், இல்லைனா இட் இஸ் சாட்டிஸ்ஃபைடுன்னு எழுதலாம். ஹென்ஸ் இட் இஸ் சாட்டிஸ்ஃபைடு சரிங்களா. கொஷினில் பித்தாகரஸ் தியரம் கேட்கலன்னா நம்ம இதை செய்யணுன்ட்டு இல்லை டிஸ்டன்ஸ்லாம், பட் கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக செய்யணும். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் கொஷின் பாருங்கள். எல் வந்து 0,5 எம் வந்து 9,12 அண்ட் என் வந்து 3,14 கரெக்டாக. ஸோ இந்த 3 பாயிண்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம டயக்ராம் எழுதிக்கலாம், ஆனால் ஸ்லோப் எதுக்கு 90 டிகிரி வரும் நமக்கு தெரியாது. நம்ம செஞ்சு பார்த்துட்டு நம்ம டயக்ராமில் எழுதலாம் சரியா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் என்ன கண்டுபிடிக்கலாம் எல்எம் கண்டுபிடிக்கலாம். ஸ்லோப் ஆஃப் எல்எம் எல்லோட வேல்யூ 0,5 எம்மோட வேல்யூ 9,12 x1 y1 x2 y2 இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட் டைம்னால ஸ்லோப்போட ஃபார்மில் எழுதிடுங்க. y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. y2 வேல்யூ என்ன 12 மைனஸ் 5 டிவைடட் பை 9 மைனஸ் 0 x2 மைனஸ் x1. 12 மைனஸ் 5 எவ்வளோ 7, 9 மைனஸ் 0 இஸ் 9. ஸோ ஸ்லோப் வந்து 7/9 இது வந்து ஸ்லோப் ஆஃப் எல்எம். இப்போ அடுத்த ஸ்லோப் என்ன கண்டுபிடிக்கலான்னா ஸ்லோப் ஆஃப் எம்முக்கும் என்னுக்கும் சரிங்களா. அடுத்தது தானே இருக்குது 9,12 அடுத்தது 3,14. ஸோ இது x1 இது y1 இது x2 இது y2. ஸோ ஃபார்முலா ஆல்ரெடி எழுதியிருக்கோம், இங்கே வந்து நம்ம சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணலாம். y2 14 மைனஸ் y1 12 டிவைடட் பை x2 வந்து 3 x1 வந்து 9. 14 மைனஸ் 12 வந்து 2 டிவைடட் பை 3 மைனஸ் 9. மைனஸ் 9னா மைனஸ் 6 இல்லைங்களா. அப்போ 2/-6ன்னு இருக்கா. 2 டேபிளில் 6 கேன்சல் ஆகும். 2 1s are 2 3s are. ஸோ ஃபைனல் ஆன்சர் 1/-3ன்னு வரும் இல்லைங்களா. ஸோ ஸ்லோப் ஆஃப் mn என்னன்னா -1/3ன்னு எழுதிக்கலாம், மைனஸ் நடுவில் எழுதிக்கலாம். இப்போ அடுத்தது எல்லுக்கும் என்னுக்கும் கண்டுபிடிக்கணும் ஸ்லோப் ஆஃப் எல் அண்ட் என் கரெக்டாக. இது x1 இது y1 இது x2 இது y2. y2 என்ன 14 மைனஸ் y1 வந்து 5 டிவைடட் பை x2 வந்து 3 மைனஸ் x1 வந்து 0. ஸோ 14ல் 5 போயிடுச்சுன்னா 9 கரெக்டாக. 9க்கு அப்புறம் 10 11 12 13 14. ஸோ 3 மைனஸ் 0 வந்து 3 தான். 3 1 டைம் 3 3 டைம்ஸ் ஆன்சர் வந்து 3. ஸ்லோப் ஆஃப் எல்என் வந்து 3. இப்போ எந்த ரெண்டு ஸ்லோப்பை எடுத்தால் எனக்கு -1 கிடைக்கும்னு பார்த்தோன்னா ஸ்லோப் ஆஃப் mn அண்டு ஸ்லோப் ஆஃப் ln. எப்படி சொல்கிறேன்னா ஸ்லோப் ஆஃப் mn என்ன -1/3,
இன்டூ ஸ்லோப் ஆஃப் ln என்ன 3. இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் எனக்கு -1 கிடைக்கும். 3 கேன்சல் பண்ணிவிட்டு வெறும் -1 தானே இருக்குது. அப்போ வந்து ஆன்சர் என்ன -1 கிடச்சிடும். சரிங்களா? ஸோ எந்த ரெண்டு ஸ்லோப்பை மல்டிபிள் பண்ணிவிட்டு நமக்கு -1 கிடைக்குதோ அந்த ரெண்டு ஸ்லோப் என்னென்னு அர்த்தம் பர்பண்டிகுலர் இல்லைங்களா? ஸோ இப்போ நான் வந்து டயக்ராமில் ட்ரா பண்ணும்போது MNL கிடைக்குதா? ஸோ எப்படி எழுதலான்னா n இங்கே எழுதிக்கலாம் M and L LMN சரிங்களா? ஸோ LNனும் MNனும் எப்படி இருக்குது பர்பண்டிகுலராக இருக்குது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ இதை வச்சு நம்ம பித்தாகோரஸ் தியரம் கண்டிப்பாக எழுதலாம். பை பித்தாகோரஸ் தியரம் இந்த டயக்ராம் வச்சு நம்ம எழுதலாம். LM இல்லைங்களா? ஸோ LM ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு NL ஸ்கொயர் ப்ளஸ் NM ஸ்கொயர். இது சாட்டிஸ்ஃபை ஆச்சுனாலே ஓகே நம்ம செஞ்ச சம் கரெக்டுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு LMக்கான டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இன்னொரு வாட்டி எழுதிக்கலாம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன root of x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. இது வந்து டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா. LMோட வேல்யூ எழுதிக்கலாம். Lோட வேல்யூ 0,5 அண்ட் Mோட வேல்யூ என்னென்னா 9,12. ஸோ இது x1 இது y1 இது x2 இது y2 சரிங்களா? ஸோ ரூட்குள்ளே x2னா 9 minus x1 0 whole square plus y2 வந்து 12 minus 5 whole square. ஸோ ஆன்சர் என்ன இருக்கும் 9 minus 0னா 9 square 12 minus 5 7. ஸோ 7 square 9 square வந்து 81 7 square 49 9 plus 1 10 0 balance 1 13 130 இல்லைங்களா? ரூட் ஆஃப் 130 இது வந்து LMக்கு. அடுத்தது MN கண்டுபிடிக்கலாம். MNோட பாயிண்ட்ஸ் எழுதிருக்கேன் 9,12 இன்னொன்று 3,14 x1 y1 x2 y2. டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் x2னா 3 மைனஸ் x1னா 9 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2னா 14 y1னா 12 சரிங்களா? இதுக்கு வந்து ரூட் எழுதிடலாம். 3 மைனஸ் 9 வந்து -6 இல்லையா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 14 minus 12 2 ஸ்கொயர் ஹோல் ரூட் எழுதிட்டு 6 ஸ்கொயர் வந்து 36 ப்ளஸ் 2 ஸ்கொயர் வந்து 4 36 ப்ளஸ் 4 வந்து 40 கரெக்டாக? 40 எப்படி எழுதலாம்னா 2 into 20 எழுதிட்டு பண்ணலாம். 4 into 10 பண்ணிவிட்டு எழுதலாம். பட் நம்ம எப்படி ஸ்கொயர் எடுப்போம் லாஸ்ட்டில், அதனால் நம்ம 40னே விட்டுறலாம் சரிங்களா? இப்போ லாஸ்ட்டாக ஒரே ஒரு இது தான் இருக்குது L and N. இதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும். Lோட வேல்யூ என்னென்னா 0,5 Nோட வேல்யூ 3,14 சரிங்களா? அதே டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான். ஸோ கடற்கடன்னு செஞ்சிடலாம். இது x1 y1 x2 y x2 மைனஸ் x1 இல்லையா? ஸோ 3 minus 0 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர்னா 14 மைனஸ் y1னா 5 ஹோல் ஸ்கொயர். ஸோ ரூட்குள்ளே 3 minus 0 3 ஸ்கொயர் ப்ளஸ் 14ல் 5 போயிடுச்சுன்னா 9. ஸோ 9க்கு ஸ்கொயர் சரியா? 3 ஸ்கொயர் வந்து 9 9 ஸ்கொயர் 81. அப்போது 9 + 81 வந்து 90 இல்லைங்களா? ஸோ 90 வந்து LNோட வேல்யூ. இப்போ நம்ம பித்தாகோரஸ் தியரமில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ தியரம் வைஸ் எப்படி வந்தது? LM ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு MN இல்லை NM எப்படி இருந்தாலும் ஒன்று தான் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் LN ஸ்கொயர். இதில் தானே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு எழுதும் போது இது முன்னாடி எழுதியிருப்பேன், அது பிரச்சனையே இல்லை. ஃபஸ்ட்டு இது வரணும் அப்படின்லாம் கிடையாது, நம்ம ப்ளஸ் பண்ண தான் போகிறோம். ஸோ LM ஹோல் ஸ்கொயர்னால் ரூட் ஆஃப் 130 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு NM வந்து ரூட் ஆஃப் 40 ஸ்கொயர் ப்ளஸ் LN என்னது ரூட் ஆஃப் 90 ஹோல் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ரூட் எல்லாத்துலேயுமே கேன்சல் ஆகிட்டு 130 இஸ் ஈக்குவல் டு 40 + 90 கிடைக்கும். 40 + 90 என்னது 4 + 9 13. அந்த 0 அப்படியே எழுதிடலாம். இங்கேயும் 130 ரெண்டுமே ஈக்குவல். ஸோ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டு தான். ஹென்ஸ் இட் இஸ் சாட்டிஸ்ஃபைடு எழுதிடலாம் சரிங்களா? ஹென்ஸ் இட் இஸ் சாட்டிஸ்ஃபைடு. 10th question பார்க்கலாம்.
ஷோ தட் த கிவன் பாயிண்ட்ஸ் ஃபார்ம் அ பேரலோகிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டராக தான் கொடுத்துருக்காங்க. கிராஃபில் ப்ளாட் பண்ணி பார்த்தா கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பேரலோகிராம் நார்மலாக வந்து இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, 2 சைடுமே 2 ஆப்போசிட் சைடுமே பேரலாக இருக்கும். அண்ட் இன்னொரு கண்டிஷன் என்னென்னா, இந்த பேரலோகிராமோட டயகனல் வந்து ஒரே பாயிண்டில் தான் மீட் ஆகும். ஸோ மிட் பாயிண்ட் வந்து ஒரே பாயிண்ட்டாக இருக்கும் சரிங்களா, ரெண்டுமே பைசெக்ட் ஈச் அதர் அப்படின்வாங்க. அப்போது ஏபிசிடின்னு நான் இப்போ ப்ளாட் பண்ணுறேன்னா ஏபியோட ஸ்லோப்பும் டிசியோட ஸ்லோப்பும் ஈக்குவலாக இருக்கணும், ஏன்னா பேரலல் இல்லையா. அதே மாதிரி பிசியோட ஸ்லோப்பும் ஏடியோட ஸ்லோப்பும் ஈக்குவலாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறம் மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசியும் மிட் பாயிண்ட் ஆஃப் பிடியும் ஈக்குவலாக இருந்துச்சுனாலே இது கண்டிப்பாக ஒரு பேரலோகிராம்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ இப்போ ஸ்லோப் முதல்ல கண்டுபிடிச்சிடலாமா, ஏன்னா அதுதான் ரொம்பவே ஈஸி. ஸ்லோப் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸ்லோப் ஆஃப் முதல்ல நான் ஏபி எடுத்துக்கிறேன். ஸ்லோப் ஆஃப் ஏபி, ஏவோட பாயிண்ட் வந்து 2.5, 3.5, பியோட பாயிண்ட்டு 10, -4. ஸ்லோப்போட ஃபார்முலா என்ன? y2 - y1 டிவைடட் பை x2 - x1. ஸோ இது x1, இது y1, இது x2, இது y2. ஸோ y2ஓட வேல்யூ -4, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது. y1 வேல்யூ 3.5 டிவைடட் பை x2 வேல்யூ 10 -x1 வேல்யூ 2.5. கரெக்டா? ஸோ 2 மைனஸ் இருக்குது. 2 மைனஸ் இருந்தால் என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணணும். 4 + 3.5 வந்து 7.5 டிவைடட் பை மைனஸ் இருக்கனால மைனஸ் 10 - 2.5 7.5 தான் இல்லையா. ஸோ அப்போ ரெண்டுமே ஒரே வேல்யூ, கேன்சல் பண்ணால் -1 கிடைக்குது. இது வந்து ஸ்லோப் ஆஃப் ஏபி. அடுத்தது ஸ்லோப் ஆஃப் ஏபினா டிசி தான் ஈக்குவல், அதை கண்டுபிடிக்கலாம். ஸ்லோப் ஆஃப் முதல்ல டயக்ராம் வரைஞ்சிருங்க, அப்போ ஈஸியாக கம்பேர் பண்ணலாம். டிசி, டியோட வேல்யூ -5, சியோட வேல்யூ 2.5, -2.5, x1 y1 x2 y2. இப்போ ஸ்லோப் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ ஸ்லோப் ஃபார்முலா ஆல்ரெடி எழுதிட்டோம். ஸோ டேரெக்டாக எழுதலாம். -2.5 -5 டிவைடட் பை 2.5, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, இன்னொரு -5 சரியா. ஸோ -2.5 -5 + 2 7, 7.5. 2 மைனஸ் இருக்கப்போ என்ன அர்த்தம்? ப்ளஸ் பண்ணணும். 5 + 2 வந்து 7, 7.5. ரெண்டத்தையும் கேன்சல் பண்ணாலும் -1. பாருங்கள், ஏபியோட ஸ்லோப்பும் -1, டிசியோட ஸ்லோப்பும் -1. therefore slope of AB is equal to slope of DC. அப்போ என்ன சொல்லலாம்? AB is parallel to DC. இது வந்து ஃபஸ்ட் கண்டிஷன். ஃபஸ்ட்டு இது ஓகே, 2 சைடு வந்து parallel ஆகிடுச்சு. அடுத்து என்ன 2 சைடு? BC, இன்னொன்று AD. ஸோ அடுத்தது ஸ்லோப் ஆஃப் BC. பியோட வேல்யூ 10, -4, சியோட வேல்யூ 2.5, -2.5. ஸோ x1 y1, இது x2, இது y2. y2 என்னது? -2.5 மைனஸ் ஆஃப் y1 என்னது? -4 டிவைடட் பை x2 என்னது? 2.5 மைனஸ் x1 என்னது? 10. ஸோ -2.5 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். அப்போ 4 - 2.5 அப்படி தான் பார்க்கணும் இல்லைங்களா. ஏன்னா நான் இன்னொரு வாட்டி வேணால் எழுதுகிறேன். -2.5 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4. 10லேருந்து 2.5 போயிடுச்சுன்னா 7.5 அண்ட் பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கனால மைனஸ் எழுதிக்கணும் சரிங்களா. புரியுதா? இப்போ 4 - 2.5னா என்ன அர்த்தம்? 4 - 2.5 இதை நான் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ 4.0ன்னு எழுதிக்கோங்க. -2.5, இது 10, இது 3. 10ல் 5 போனால் 5, 3 - 2 is 1. ஸோ ஆன்சர் 1.5. சின்ன நம்பருக்கு தான் மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ்ஸு தான் வரும் சரிங்களா. 1.5 டிவைடட் பை -7.5. ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாம். 15 டேபிளில் 75 எப்போ வரும்னு பார்த்தோன்னா 15 × 5 டைம்ஸ் பாருங்கள். 15 × 5னா 5 5s are 25, 5 பேலன்ஸ் 2, 5 1s are 5, 6 7 சரிங்களா. ஸோ ஒரு பாயிண்ட் வச்சுட்டோன்னா இங்கே ஒரு பாயிண்ட் வந்துடும்.
ஸோ 15 5s are 7.5. அப்போ இது 1 டைம், இது 5 டைம். ஸோ மைனஸ் 1/5. இது வந்து ஸ்லோப் ஆஃப் பிசி. இதே மாதிரி அடுத்தது ஸ்லோப் ஆஃப் ஏடி 2.5, 3.5. அடுத்தது -5, 5. ஸோ இது x1, இது y1, இது x2, இது y2. y2 வந்து 5 மைனஸ் y1 வந்து 3.5 டிவைடட் பை x2 வந்து -5, x1 வந்து -2.5. 5 மைனஸ் 3.5னா 1.5 தான் இல்லைங்களா? 5 மைனஸ் 3.5 1.5 நமக்கு தெரியும். -5 -2.5னா -7.5. 5 + 2 வந்து 7 தானே, 2 மைனஸ் இருக்குனால ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைன் போடணும். இப்போ அடுத்தது நம்ம இங்கே பார்த்த அதே டிவிஷன் தான் பாருங்கள். 15 1 டைம், 15 5 டைம். ஸோ ஆன்சர் வந்து 1/5 மைனஸ் இருக்கிறனால மைனஸ். இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா? ஸோ அப்போ என்ன எழுதலாம்? ஸ்டேட்மெண்ட் எழுதிடலாமா? ஸ்லோப் ஆஃப் பிசி இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் ஏடி. -1/5 is equal to -1/5 இல்லையா? therefore BC is parallel to AD. இப்போ இந்த parallel கண்டிஷன்லாம் ஓகே ஆகிடுச்சு. அடுத்தது என்னது? மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணுமா? ஸோ மிட் பாயிண்ட் தான். இப்போ மிட் பாயிண்ட் வச்சு கண்டுபிடிச்சிட்டாலே போதும். மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி ஷுட் பி ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி. ஸோ முதல்ல ஏசியோடது கண்டுபிடிச்சிடலாம். ஏவோட பாயிண்ட் வந்து 2.5, 3.5. சியோட பாயிண்ட்டு 2.5, -2.5. மிட் பாயிண்ட் ஃபார்முலா தெரியும் இல்லையா? x1 + x2 divided by 2, y1 + y2 divided by 2. x1 y1 x2 y2. x1 வேல்யூ என்ன? 2.5 ப்ளஸ் x2 வேல்யூ என்ன? அதுவும் 2.5 தான். டிவைடட் பை 2, y1 வேல்யூ என்ன? 3.5 மைனஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 2.5 டிவைடட் பை 2. 2.5 + 2.5 எவ்வளோ? 5. 5/2, 3.5 - 2.5. 5 கேன்சல். 3 - 2 வந்து 1. 1/2 வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி. இதே மாதிரி பிடி கண்டுபிடிக்கலாம். மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? பி வந்து 10, -4. டி வந்து -5, 5. ஸோ x1 y1 x2 y2. மிட் பாயிண்ட் ஃபார்முலா எழுத வேண்டாம் இல்லையா? டேரெக்டாகவே செய்யலாம். x1 + x2 10 மைனஸ் இருக்கிறனால -5 டிவைடட் பை 2, y1 -4 y2 வந்து +5 டிவைடட் பை 2. ஸோ 10 - 5 எவ்வளோ? 10 - 5 5. 5/2, 5லேருந்து 4 போயிடுச்சுன்னா 1, 1/2. நம்ம லாஸ்ட் பார்த்தது 5/2, 1/2. இப்போ பார்க்குறது என்னது? 5/2, 1/2. மிட் பாயிண்ட் ஆஃப் ரெண்டுமே ஈக்குவல். ஸோ கண்டிப்பாக இது என்னது? parallelogram தான். therefore மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி இஸ் ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி. therefore ஸோ ஸ்டேட்மெண்ட் எழுதிருங்க. ABCD is a parallelogram. hence 11th question பார்க்கலாம். if the points A 2, 2, B -2, -3, C 1, -3 and D x, y form a parallelogram. அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த 4 பாயிண்ட் ஒரு parallelogramனு கொடுத்துட்டு then find the value of x, y. இந்த x and y நம்ம கண்டுபிடிக்கணுமா? ஒரு unknown வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ 2 மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸ்லோப் ஆஃப் இப்போ ஒரு டயக்ராம் நான் வரைஞ்சிட்டு சொல்கிறேனே. இது வந்து ஒரு parallelogram ABCD. நமக்கு 2 மெத்தட் இருக்குது. என்னென்னா ஸ்லோப் ஆஃப் ஏபியும் ஸ்லோப் ஆஃப் டிசியும் ஈக்குவலாக இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி இஸ் ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி. இந்த கண்டிஷன். ஸோ மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது ஈஸி. அதை வச்சுட்டு ரெண்டுமே ஈக்குவல் தானே, ஏசியும் பிடியும் ஈக்குவல்னால் நம்ம XY கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஏசியோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறேன். மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி 2, 2, 1, -3. x1 y1 x2 y2 இதெல்லாம் எழுதிடலாம். சரியா? மிட் பாயிண்ட் ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? x1 + x2 by 2, y1 + y2 by 2. சரியா? இப்போ x1ஓட வேல்யூ என்ன? 2 ப்ளஸ் x2ஓட வேல்யூ என்ன? 1/2, y1ஓட வேல்யூ 2
minus y2 value 3 மைனஸ் இருக்கனால மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3 divided by 2 சரியா. ஸோ 2 + 1 எவ்வளோ 3 3/2 கம்மா 3 minus 2 1 பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கனால -1/2. இது வந்து ஏசியோடது கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி பிடியோடது கண்டுபிடிச்சிடலாம். பியோட வேல்யூ -2, -3, டியோட வேல்யூ x, y. மிட் பாயிண்ட் ஃபார்மில் எழுத வேணான்னு நினைக்கிறேன், இங்கே ஆல்ரெடி இருக்குது. ஸோ x1 y1 மட்டும் எழுதிக்கலாம். x2 y2. x1ஓட வேல்யூ -2, x2ஓட வேல்யூ x, ஸோ ப்ளஸ் x divided by 2, y1 வேல்யூ -3, y2 வேல்யூ y தான் divided by 2. நம்ம கண்டிஷன் என்ன, மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி அதை எழுதிடலாம். மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி இஸ் ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி இல்லையா. இப்போ கம்பேர் பண்ணலாம். 3/2, 1/2 is equal to இந்த பக்கம் என்ன வரணும், -2 + x/2, -3 + y/2. ஸோ எப்படின்னா என்ன அர்த்தம், இந்த 3/2வும் இதுவும் ஈக்குவல், -1/2வும் இதுவும் ஈக்குவல். கரெக்டாக, எக்ஸோட எக்ஸு அப்புறம் ஒய்யோட ஒய். ஃபஸ்ட்டு எக்ஸை கம்பேர் பண்ணலாம். 3/2 is equal to -2 + x/2. 2 என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ் 3 is equal to -2 + x. இப்போ இந்த -2 ஈக்குவல் டு அதர் சைடு வந்துடும். அப்போ என்ன ஆகிடும், ப்ளஸ்ன்னு ஆகிடும். -2 வந்து 3 பக்கத்தில் கொண்டு வரும்போது ப்ளஸ் ஆகிடுமா. ஸோ 3 + 2 is equal to x, 5 is equal to x. ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஒய்யோட டேர்மை கம்பேர் பண்ணுமா. ஸோ ஒய்யோட டேர்ம் வந்து பாயிண்டில் பார்த்தீங்கன்னா -1/2, அது எது ஈக்குவல்னா -3 + y/2. ஸோ அதுதான் இங்கே இருக்கேன். -1/2 ஈக்குவல் டு -3 + y/2. கீழே இருக்கிற ரெண்டு டூவும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ -1 is equal to -3 + y. அப்போ -3 இந்த சைடு வந்தால் +3 ஆகிடும். தட் இஸ் ஈக்குவல் டு y. 3 - 1 என்னது 2 ஈக்குவல் டு y. ஸோ இதுதான் நம்ம ஆன்சர். x and y டியோட பாயிண்ட் என்னென்னா 5, 2. ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோமா. 12th question பார்க்கலாம். Let a 3, -4, b 9, -4, c 5, -7, d 7, -7 4 பாயிண்ட் கொடுத்துட்டு ஷோ தட் ஏபிசிடி இஸ் அ ட்ரெப்பீசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரெப்பீசியம்னால் எப்படி இருக்குன்னா, ஆப்போசிட்டில் ரெண்டு சைடு வந்து பேரலாக இருக்கும், ஆனால் அடுத்த ரெண்டு சைடு பேரலாகவே இருக்காது. இதுதான் ட்ரெப்பீசியமோட ப்ராப்பர்ட்டி சரிங்களா. இப்போ ஏ பி சி டின்னு எடுத்துக்கிட்டேன்னா ஏபியும் டிசியும் பேரலல், ஏபியும் டிசியும் பேரலல், ஆனால் ஏடி இஸ் நாட் பேரலல் டு பிசி சரிங்களா, பேரலாக கிடையாது. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் இது ட்ரெப்பீசியம் அப்படின்னு நான் சொல்லிடலாம். ஸோ பேரலல்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சாலே போதும். ஏபிக்கும் டிசிக்கும் ஸ்லோப் கண்டுபிடிங்க, கண்டிப்பாக ஈக்குவலாக வரும். ஏடிக்கும் பிசிக்கும் ஸ்லோப் கண்டுபிடிச்சா நாட் ஈக்குவல்னு வரும் சரிங்களா. ஸ்டார்ட் பண்ணலாமா. ஃபஸ்ட்டு ஏபிக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். ஸ்லோப் ஆஃப் ஏபி, ஏபியோட பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். 3, -4, பியோடது வந்து 9, -4. ஸோ 2 பாயிண்ட் கொடுத்துட்டு ஸ்லோப் ஃபார்மில் தெரியும் இல்லையா. y2 - y1 டிவைடட் பை x2 - x1. இதுதான் ஸ்லோப்புக்கான ஃபார்முலா. 2 பாயிண்ட் கொடுத்துருந்தா இது x1 இது y1 எடுத்துக்கலாம், இது x2 இது y2 எடுத்துக்கலாம். கரெக்டாக, x1 y1 x2 y2. y2 முதல்ல எழுதிக்கலாம். -4 ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது, y1க்கும் -4 டிவைடட் பை x2 9, -3 டைரெக்டாக இருக்குது x1ல், அது அப்படியே எழுதிடலாம். -4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4, 4 - 4 டிவைடட் பை 9லேருந்து 3 போயிடுச்சுன்னா 6. ஸோ மேலே வந்து ரெண்டும் கேன்சல் ஆனால் 0/6 தட் இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து ஏபியோட ஸ்லோப். இதே மாதிரி அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், டிசி சரிங்களா. ஸ்லோப் ஆஃப் டிசி, டியோட பாயிண்ட்டு 7, -7, சியோட பாயிண்ட் வந்து சி 5, -7. ஸோ ஃபார்முலா எழுத வேணான்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா வந்து மேலே எழுதியிருக்கேன் ஸ்லோப்போடது. நான் வந்து
y2 minus y1 மட்டும் செய்கிறேன். x1 y1 x2 y2. y2 ஓட வேல்யூ -7, y1 வேல்யூ -7 divided by x2 வந்து 5 minus x1 வந்து 7. -7 minus into minus plus 7 divided by 5 minus 7 minus 2. ரெண்டும் கேன்சல் பண்ணால் 0 by -2 that is equal to 0. இது வந்து செகண்ட். 1 and 2லேருந்து என்ன தெரியுதுன்னா ரெண்டுமே ஈக்குவல். therefore 1 is equal to 2. அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபியும் ஸ்லோப் ஆஃப் டிசியும் ஈக்குவல். ஸோ என்ன சொல்லலாம், ஏபி இஸ் parallel to டிசி. இது ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அடுத்தது ஏடியும் பிசியும் கண்டுபிடிக்கலாம். ஸ்லோப் ஆஃப் ஏடி, ஏவோட வேல்யூ 3, -4, டியோட வேல்யூ 7, -7, x1 y1 x2 y2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லோப்போட ஃபார்முலா எழுதிடலாம் சரிங்களா. y2 minus y1 divided by x2 minus x1. y2ஓட வேல்யூ -7, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது. y1க்கு -4 divided by x2 வேல்யூ 7 minus x1 வேல்யூ 3 சரிங்களா. ஸோ அடுத்த லைனில் -7 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது +4 divided by 7 minus 3 வந்து 4 -7 + 4. 7லேருந்து 4 போயிடுச்சுன்னா 3 மைனஸ் இருக்கனால -3 divided by 4 சரிங்களா. இதை வந்து நம்ம தேர்டு ரிசல்ட்டை எடுத்துக்கலாம். அடுத்தது ஸ்லோப் ஆஃப் பிசி, கரெக்டாக ஸ்லோப் ஆஃப் பிசி தானே அதர் சைடு இருந்தது. பியோட பாயிண்ட் வந்து 9, -4, சியோட பாயிண்ட்டு 5, -7. இப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக வரக்கூடாது கரெக்டாக. x1 y1 x2 y2. ஸ்லோப்போட ஃபார்முலா எழுதல, டேரெக்டாக நான் அப்ளை பண்ணுறேன். y2னா -7 மைனஸ் ஆஃப் y1 வந்து -4 divided by x2 வந்து 5 மைனஸ் ஃபார்முலாவில் இருக்குது, x1 வந்து 9. -7 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +4 divided by 5லேருந்து 9 மைனஸ் பண்ணால் 4. பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்குது, அப்போ கண்டிப்பாக -4 வரணும் சரியா. ஸோ -7 + 4 -3, ஏன்னா 7லேருந்து 4 போயிடுச்சுன்னா 3, பெரிய நம்பருக்கு மைனஸ் divided by -4. இப்போது மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆனால் ப்ளஸ். இது வந்து நம்மளோட ஃபோர்த் ரிசல்ட். இப்போ தேர்ட் ரிசல்ட்டு ஃபோர்த் ரிசல்ட்டு ஈக்குவல் கிடையாது. -11 இருக்குது, இன்னொன்று ப்ளஸில் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. ஸோ எப்படி எழுதலாம், ஸ்லோப் ஆஃப் ஏடி இஸ் நாட் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசி கரெக்டாக. ஸோ இது ரெண்டும் பேரலல் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏபிசிடி இஸ் அ ட்ரெப்பீசியம் அப்படின்னு எழுதிடலாம், அவ்வளோதான். therefore ABCD is a trapezium. reason enna one pair of opposite sides are parallel. 13th question பார்க்கலாம். a quadrilateral has vertices at A வந்து -4, -2, B வந்து 5, -1, C வந்து 6, 5 and D வந்து -7, 6. show that the midpoints of its sides form a parallelogram அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு 4 பாயிண்ட் கொடுத்துட்டு show that the midpoints of its sides என்ன அர்த்தம், அந்த 4 சைட்ஸுக்கும் ஒரு மிட் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அந்த மிட் பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணால் எனக்கு parallelogram கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதுதான் கொஷனில் கொடுத்துருக்குது. டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா குவாடிலேட்டரல்னால் ஒரு 4 சைடு இருக்கிறது தான் குவாடிலேட்டரல் சொல்லுவோம். ஏ பி சி அப்புறம் டி. கொஷனில் என்ன சொன்னாங்க, ஷோ தட் த மிட் பாயிண்ட்ஸ். அப்போ ஏபியோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும், பிசியோட மிட் பாயிண்ட், டிசியோட மிட் பாயிண்ட் அண்ட் டியோட மிட் பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் M1 M2 M3 M4ன்னு எடுக்கிறோன்னா இந்த மிட் பாயிண்ட்ஸை நான் ஜாயின் பண்ணுறேன்னு வைங்களேன். இந்த மிட் பாயிண்ட்ஸை நான் ஜாயின் பண்ணுறேன்னா என்னோட ரிசல்ட் எப்படி இருக்கும், ஃபார்ம் ஆகுறது பேரலலோகிராமாக இருக்குமா. பேரலலோகிராம்னா அதோட கண்டிஷன் என்ன, M1 M4ஓட ஸ்லோப்பும் M2 M3ஓட ஸ்லோப்பு ஈக்குவல். அதே மாதிரி M1 M2 M3 M4 ஈக்குவல். ஆப்போசிட் சைட்ஸ் வந்து எப்படி இருக்கும், பேரலாக இருக்கும். அதுதான் வந்து பேரலலோகிராமோட கண்டிஷன். ஸோ ஸ்லோப் வந்து எப்படி இருக்கணும், பேரலல். அப்போ வந்து ஆப்போசிட் சைட்ஸ் இல்லையா, M1 M4 ஸ்லோப் ஷுட் பி ஈக்குவல் டு M2 M3. இது ஃபஸ்ட்டு. அடுத்தது M1 M2ஓட ஸ்லோப்பும் M3 M4ஓட ஸ்லோப்பு ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா. இன்னொரு கண்டிஷன் என்ன பேரலலோகிராமுக்கு, மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் டயகனல் இல்லைங்களா, மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப்
M4 M2 M4 M2வும் அதே மாதிரி மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் M1 M3யும் ஒரே பாயிண்ட்டாக இருக்கணும், சேமாக இருக்கணும். அப்படி சேமாக இருந்தால் தான் பேரலோகிராம். இது நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை, ஹிண்ட் ஞாபகம் வச்சுக்க சொல்கிறேன். பேரலோகிராம்னா ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலல் ஃபஸ்ட்டு. அடுத்தது மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த டயகனல், இந்த இடம் இருக்குது பாருங்கள், M4 M2வும் M1 M3யும் கட் ஆகிற பாயிண்ட் ஈக்குவலாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் அது பேரலோகிராம். இதில் ஒரு கண்டிஷன் இல்லைனாலும் இட் இஸ் நாட் அ பேரலோகிராம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லோப்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். நான் M1 M2 M3 M4னே போட்டுடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து M1 M2 M3 M4 கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சா தான் நமக்கு மிட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதை வச்சு தான் நம்ம ஸ்லோப்லேருந்து எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் AB முதல்ல கண்டுபிடிக்கலாம். ஏவோட வேல்யூ -4 -2, பியோட வேல்யூ வந்து 5, -1. சரிங்களா? எப்போவுமே பாயிண்ட் எழுதிக்காங்க, அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நமக்கு. மிட் பாயிண்டோட ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? x1 + x2/2, y1 + y2/2. இது வந்து மிட் பாயிண்ட். இப்போ மிட் பாயிண்டில் ஏபியோட வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். x1 y1 x2 இது y2. x1 -4 x2 வந்து 5 +5 /2, y1 வந்து -2 + y2 வந்து -1 /2. அடுத்த லைனில் -4 + 5, அப்போ வந்து 5லேருந்து 4 போயிடுச்சுன்னா 1/2, -2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸும் மைனஸ் தான், -1. இப்போ -3/2. இது வந்து மிட் பாயிண்ட் M1. சரிங்களா? நம்ம டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ண மாதிரி M1 ஏபியோட மிட் பாயிண்ட். அடுத்தது மிட் பாயிண்ட் ஆஃப் BC, அதாவது M2. சரிங்களா? பியோட வேல்யூ 5, -1, சியோட வேல்யூ 6, 5. சரிங்களா? இப்போ இது என்னது? x1 y1 x2 y2. மிட் பாயிண்ட் ஃபார்மில் எழுத வேணாம்னு நினைக்கிறேன். M2 = y1 + x1 + x2 5 + 6 /2, y1 + y2னா -1 + 5 /2. that is equal to 5 + 6 வந்து 11, 11/2, 5 - 1 வந்து 4, 4/2. நம்ம டினாமினேட்டரில் 2 வச்சிடலாம், இதை கேன்சல் பண்ண வேண்டாம். ஏன்னா திருப்பி நம்ம வந்து ஸ்லோப் கண்டுபிடிக்கணும், அப்போ வந்து டினாமினேட்டர் ஈக்குவலாக கொண்டு வருவோம். ஸோ இது இப்படியே இருக்கட்டும். M2 வந்து 11/2, 4/2. அடுத்தது மிட் பாயிண்ட் ஆஃப் CD. அடுத்தது சியோட வேல்யூ 6, 5, டியோட வேல்யூ -7, 6. இது வந்து M3 இல்லையா? x1 + x2 6 - 7/2, y1 + y2 5 + 6/2. ஃபார்முலா வேணால் எழுதிக்கோங்க, பட் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நீங்கள் நோட்டில் எழுதிருப்பீங்க, அதையே நம்ம ஃபாலோ பண்ணிடலாம். 6 - 7 -1, ஏன்னா பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்குது, /2, 5 + 6 வந்து 11, 11/2. இது வந்து M3. M4 மட்டும் இப்போ கண்டுபிடிக்கணும். மிட் பாயிண்ட் ஆஃப் DA, இதுதான் லாஸ்ட்டு. டியோட வேல்யூ -7, 6, ஏவோட வேல்யூ -4, -2, x1 y1 x2 y2. M4 கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்னென்னா x1 + x2 இல்லைங்களா? -7 -4 /2, ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும். அடுத்து y1 + y2, அப்போது 6 ப்ளஸ் இன்ட்டு -2/2. ஸோ 7 + 4, ஏன்னா 2 மைனஸ் இருக்குது, கண்டிப்பாக ஆட் பண்ணணும். 11 பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கனால -/2. 6 - 2 வந்து 4, 4/2. ஓகேவா? இது வந்து M4. அடுத்தது நான் M1 M2 M3 M4 என்னென்னு எழுதிடுறேன். இப்போ 4 மிட் பாயிண்ட்ஸ் என்னென்னு எழுதிட்டோம். நான் டயக்ராம் இன்னொரு வாட்டி வரைஞ்சிக்கிறேன். ABCD. ஸோ M1 M2 M3 M4க்கு பதிலாக EFGHன்னு எழுதிக்கிறேன், ஏன்னா ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ M1 M2 M3 M4 EFGH டேரெக்டாக எழுதிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கலாம்? ஸ்லோப் ஆஃப் EF, ஏன்னா M1லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். EF முதல்ல, அப்புறம் FG, அப்புறம் GH HE கண்டுபிடிக்கலாம். EFோட பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கேன். 1/2, -3/2.
F ஓடது 11/2, 4/2. X1, Y1, X2 இன்னொன்று Y2. இப்போ பாயிண்ட் வந்து எழுதலாம். Y2னா வந்து 4/2 மைனஸ் Y1 வந்து -3/2, அதனால தான் ப்ராக்கெட் போடுறேன், டிவைடட் பை X2 வந்து 11/2 மைனஸ் X1 வந்து 1/2. இப்போது டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கும் பார்த்தீங்களா, அதனால தான் நான் வந்து அங்கே 2 கேன்சல் பண்ண வேணான்னு சொன்னேன். 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3, அப்போ 4 + 3/2, 11 மைனஸ் 1/2. 2 கேன்சல் பண்ணிடலாம். 7/10. 4 + 3 7, 11 minus 1 10. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்லோப். நம்ம ஸ்லோப் ஆஃப் EF கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்லோப் ஆஃப் EFக்கு எது பேரலல்? HG. EFோட பேரலல்னு HG. முதல்ல அதை கண்டுபிடிச்சிடலாம். ஸ்லோப் ஆஃப் HG, ஹெச்சோட பாயிண்ட்டும் ஜியோட பாயிண்ட்டும் எழுதியிருக்கேன். ஸ்லோப் எப்பவும் போல் கண்டுபிடிச்சிடலாம். ஆல்ரெடி ஃபார்மில் எழுதிட்டோம், ஸோ ஃபார்மில் எழுத வேண்டாம். X1 Y1, X2 Y2. முதல்ல Y2 11/2 minus 4/2 divided by X2 minus X1. X2 வந்து -1/2 மைனஸ் ப்ராக்கெட்குள்ளே -11/2 எழுதுங்க, சரியா? 11 minus 4 வந்து 7, டினாமினேட்டரில் 2 ஈக்குவல் அப்படியே எழுதிடலாம். -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 11/2. ஸோ 2 கேன்சல் பண்ணால் 7 டிவைடட் பை 11 minus 1 வந்து 10, சரிங்களா? இந்த ரெண்டு ஸ்லோப்பு ஈக்குவலாக தான் இருக்கும் பாருங்கள். ஸோ அதை எழுதிடலாம். ஸ்லோப் ஆஃப் EF is equal to slope of HG. Therefore, EF is parallel to HG. ஃபஸ்ட்டு கண்டிஷன் முடிஞ்சுது. இதே மாதிரி அடுத்த ரெண்டு சைடு, அந்த ரெண்டு சைடு என்னென்னா HE பார்த்தோன்னா GF, சரியா? அடுத்தது ஸ்லோப் ஆஃப் HE, சரிங்களா? ஹெச்சோட வேல்யூ -11/2, 4/2. ஈயோட வேல்யூ 1/2, -3/2. இது X1, இது Y1, இது X2, இது Y2. கிளியரா? இப்போ ஸ்லோப்போட ஃபார்மில் வேணால் ஒரு வாட்டி எழுதிக்கலாம். Y2 minus Y1 by X2 minus X1. ஃபஸ்ட்டு Y2 -3/2, மைனஸ் நடுவில் இருக்குது, அப்புறம் 4/2 divided by X2. X2னா 1/2 மைனஸ், ஆல்ரெடி இதில் ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ -11/2. அடுத்ததில் -3 -4, ரெண்டு மைனஸ் என்ன ஆட் பண்ணோம், ஆனால் மைனஸ் சைன் போடணுமா, அப்போ -7/2 divided by 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது ப்ளஸ்ஸு, அப்போது 1 + 11/2 ரெண்டும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் -7/11 + 1 12, இது தான் இருக்கும். ஸோ இது வந்து HEயோட ஸ்லோப். ஸ்லோப் ஆஃப் GF, ஜியோட வேல்யூ என்ன, -1/2, 11/2. இது X1, இது Y1. F வந்து 11/2, 4/2. இது X2, இது Y2. ஃபஸ்ட்டு Y2 தானே, 4/2 மைனஸ் Y1 வந்து 11/2 divided by X2 என்னது 11/2 மைனஸ், அகெயின் ப்ராக்கெட்குள்ளே -1/2, ஏன்னா இதுக்கும் மைனஸ் இருக்கு இல்லையா. 4 minus 11னா 7, பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்குனால -7/2 divided by 11 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1/2. ரெண்டும் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிட்டா நமக்கு வந்து -7/12. இது வந்து ஸ்லோப் ஆஃப் GF. ரெண்டுமே ஈக்குவல் பாருங்கள், -7/12, இதுவும் -7/12. ஸோ ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதலான்னா, ஸ்லோப் ஆஃப் HE is equal to ஸ்லோப் ஆஃப் GF. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குன்னா என்ன அர்த்தம், HE is parallel to GF. பேரலோகிராமோட ஃபஸ்ட்டு கண்டிஷன் ப்ரூவ்ட். அடுத்தது மிட் பாயிண்ட். ஸோ மிட் பாயிண்ட் எது எதுக்கலான்னு பார்த்துடலாம். மிட் பாயிண்ட் ஆஃப் நமக்கு எப்படி இருந்தது, EFGH. அப்போது மிட் பாயிண்ட் ஆஃப் EG should be equal to மிட் பாயிண்ட் ஆஃப், அது எழுதலாம், மிட் பாயிண்ட் ஆஃப் HF, சரிங்களா? இப்போ EGயோட பாயிண்ட் என்ன, ஈயோட பாயிண்ட்டு 1/2, -3/2. ஜியோட பாயிண்ட் வந்து -1/2, 11/2 ஈக்குவல் டு ஹெச்சோட பாயிண்ட்டு -11/2, 4/2. எஃபோட பாயிண்ட் வந்து 11/2, 4/2. இதுக்கு தான் மிட் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். வெளியே வேணால் மிட் பாயிண்ட்டுன்னு எழுதிக்கலாம்.
உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா. ஸோ இது x1 y1 x2 y2, இந்த சைடும் x1 y1 x2 y2 தனித்தனியாக கூட கண்டுபிடிக்கலாம், பட் டைரெக்டாகவே நம்ம எழுதிடலாம். மிட் பாயிண்டோட ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும், x1 ப்ளஸ் x2. இப்போது 1/2 ப்ளஸ் minus 1/2 2 divided by 2 சரிங்களா, ஹோல் டிவைடட் பை 2 கமா y1 minus 3/2 plus y2 11/2 whole divided by 2 that is equal to HFக்கு x1 plus x2 minus 11/2 plus 11/2 divided by 2 இதை மறந்துடக்கூடாது. அடுத்தது y1 plus y2 4/2 plus 4/2 whole divided by 2 சரியா. இப்போ 1/2 minus 1/2 கேன்சல் ஆகிட்டா 0. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இதில் 0 கமா minus 3/2 plus 11/2 11லேருந்து 3 போயிடுச்சுன்னா 8. ஸோ 8/2 divided by இன்னொரு 2 இருக்குது, that is equal to இந்த சைடு பாருங்கள், இது ரெண்டும் 0 minus 11/2 plus 11/2 0/2 வந்து 2 கமா 4 plus 4 8 8/2/2. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் 2 1s are 2 4s are 2 1s are 2 4s are 4, இது என்ன ஆகிடும் 4. பேலன்ஸ் நமக்கு 0, 4/2 is equal to 0, 4/2. இப்போ தெரியும் ரெண்டும் ஈக்குவல் தான், பட் நம்ம பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். 2 1s are 2 2s are 2 1s are 2 2s are. ஸோ ஆன்சர் என்னென்னா 0, 2 that is also equal to 0, 2. ரெண்டு மிட் பாயிண்ட்டு ஈக்குவல். therefore midpoint of EG is equal to midpoint of FH. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஃப்ரம் த above results என்ன சொல்லலாம், EFGH is a parallelogram எழுதிடலாமா. அவ்வளோதான் ரிசல்ட். கொஞ்சம் லென்த்தி தான், பட் ஸ்டெப்ஸு வந்து நீங்களாக செய்கிற மாதிரி தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.